அனைவருக்குமே வணக்கம். இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்பொழுது தனது உத்தியோகபூர்வமான இல்லத்திலிருந்து வெளியேறி செல்லுகின்ற அந்த காட்சியை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உத்தியோகபூர்வமான முடிவுகள் எல்லாமே வெளியாகி இருக்கின்ற இந்த நிலையில் தற்பொழுது அனுரகுமார் திசாநாயகவுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இடையால் சிறிய அளவிலான ஒரு போட்டி ஒன்று நிலவி கொண்டிருக்கின்றது. அதால் பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்டமாக விருப்பு வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை அந்த முடிவுகள் இன்னும் வெளியாகாத பட்சத்தில் உத்தியோகபூர்வமாக இன்னும் யார் நாட்டினுடைய ஜனாதிபதி என்பது பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படாமலே இருக்கின்றன. இன்று இரவுக்குள் அது அறிவிக்கப்படும் என்று பார்த்திங்கன்னா சொல்லப்படுகின்றது. அந்த நிலையிலேயே இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ரணில் தன்னுடைய வாக்கு வங்கியில் பார்த்திங்கன்னா அதிகளவான பின்னடைவை பார்த்திருந்தவர் குறைந்த அளவிலான சதவீதத்திலான அவருக்குரிய வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. அந்த ரீதியில் அவர் தன்னுடைய அந்த உத்தியோகபூர்வமான அரச இல்லத்திலிருந்து வெளியேறி செல்கின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். முதல்கட்ட வாக்கெடுப்புக்கான அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட அனைத்து வாக்கு கணக்கெடுப்புகளுக்கான ஒரு முடிவு எமது கையில் இருக்கின்ற பட்சத்திலேயே தேர்தல் ஆணைக்குழு இரண்டாம் கட்ட வாக்கெடுப்புக்கான அறிவித்தலை வழங்கியது. எந்த ஒரு வேட்பாளரும் 50% மேற்பட்ட, அதாவது 50% ஒரு வாக்கினை பெற்றுக் கொள்ளாத காரணத்தினாலே 15ஆம் இலக்க 1981ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் 57 பிரிவுகளின் பிரகாரம் தேர்தல் ஆணைக்குழுவினாலே மாவட்டங்களுக்கு இரண்டாம் கட்ட விருப்பு வாக்குகளை கணக்கெடுப்பதற்கான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த விருப்பு வாக்குகள் தற்போது மாவட்ட ரீதியாக கணக்கெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த முடிவுகள் மொத்தமாக தேர்தல் ஆணைக்குழுக்கு மாவட்ட ரீதியாக கிடைக்கின்ற போது தேர்தல் ஆணைக்குழு அந்த முடிவுகளை அவ்வப்போது வெளியிடும். பின்னர் ஒட்டுமொத்த முடிவுகளையும் உத்தியோகபூர்வமாக வெளியிடும். நாட்டினுடைய பதிவு செய்யப்பட்ட உத்தியோகபூர்வமான வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 56,34,915 பேர் பார்த்தீங்கன்னா அனுரகுமார் திசாநாயகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்ததாக சஜித் பிரேமதாசாவுக்கு 43,63,035 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். அனுரகுமார் அவருக்கு 42% மக்களும் சஜித் பிரேமதாசாவுக்கு 32% மக்களும் பார்த்தீங்கன்னா வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பார்த்தீங்கன்னா 17% மக்கள் அவங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கார்கள். 22,99,767 வாக்குகளை பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கவும் இந்த இடத்தில் மக்களிடமிருந்து பெற்றிருக்கின்றார். அதே சமயம் நாமல் ராஜபக்ச பார்த்தீங்கன்னா 3,42,781 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளராக அரியந்திரம் பாக்கிய செல்வம் பார்த்தீங்கன்னா 2,26,343 வாக்குகளையும் பெற்றிருக்கிறது இங்கே காணக்கூடியமாக இருக்கின்றது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அனுரகுமார் திசாநாயகவிற்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான விருப்பு வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. விருப்பு வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டதன் பின்னர் தங்களுக்கு உத்தியோகபூர்வமான முடிவுகள் கிடைக்கப்பட்டதன் பின்னரே தேர்தல் திணைக்களம் யார் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்பதை அறிவிக்கும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். அந்த நேரத்தில் நாளைய தினம் புதிய ஜனாதிபதியினுடைய பதவி பிரதமானம் ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அனுரகுமார் திசாநாயக்காவாக இருக்கட்டும் அல்லது சஜித் பிரேமதாசா இருக்கட்டும், அதிகளவான வாக்குகள் அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு தான் அதிக அளவிலான சந்தர்ப்பங்கள், அதிக அளவான சாத்தியப்பாடு இருக்கின்றன ஜனாதிபதியாக வருவதற்காக. அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு தான் யாராக இருந்தாலும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா புதிய ஜனாதிபதி உத்தியோகபூர்வமாக பதவியிலே அமர்ந்து கொள்வார் என்று பார்த்தீங்கன்னா செய்திகள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பல மாற்றங்கள் நாட்டிலே இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றன. தொடர்ந்து நிறுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் ஜனாதிபதி என்பது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும்.